தற்போது நமது இணைப்பில் அமைச்சர் கீதா ஜீவன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். மேம் வணக்கம். வணக்கங்க. கிட்டத்தட்ட ஒரு 2000க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. தற்போது வலுக்கட்டாயமாக காவல்துறையினர் அவர்களை கைது செய்துட்டு இருக்காங்க. நீங்க இதுக்கு முன்னாடி அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்திருந்தீங்க. இப்ப என்ன மேம் இதுல இந்த விவகாரத்துல அடுத்த கட்ட நடவடிக்கை? நம்ம இந்த ஆட்சியில முதலமைச்சர் எவ்வளவு பண்ணிட்டு இருக்கிறாரு. நம்ம அவங்க கோரிக்கையை கேட்கக்கூடிய அரசா தான் இருக்கிறோம். அதனால எனக்கு என்னன்னா மாற்றுத்திறனாளிகள் இந்த மாதிரி ஒரு இதுல ஈடுபடாம அவங்க இதெல்லாம் தவிர்த்திடணும். நிச்சயமா அரசு உங்களுக்கு கோரிக்கை கேட்கக்கூடிய அரசு தான். நாங்க கண்டிப்பா இதை பரிசீலனை செய்வோம். முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு செஞ்சு ஒரு முடிவு எடுப்போன்றதை நான் அவர்களுக்கு என்னுடைய வேண்டுகோளாவே உங்கள் மூலமாக இதை வைக்க விரும்புறேங்க. மேம், அவங்க சொல்றது இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் விண்ணப்பிக்கிற மாற்றுத்திறனாளிகள் அனைவருக்கும் தனியாக வேலை அட்டை வழங்க வேணும் அப்படின்ற ஒரு முக்கியமான கோரிக்கையும் வச்சிருக்கிறாங்க. மேம், தமிழக அரசு அது தொடர்பா பரிசீலனையில் இருக்கா? இப்போ மாற்றுத்திறனாளிகள் பொறுத்த வரைக்கும் 1,11,000 பேர் நம்ம 100 நாள் வேலை திட்டத்துல பதிவு பண்ணியிருக்கோம். அது நம்முடைய இந்தியாவிலே அதிக அளவு மாற்றுத்திறனாளிகளை 100 நாள் வேலை திட்டத்துல பதிவு பண்ணி அட்டை போட்டது தமிழகம் தான். அது கடந்த 3 வருஷமா நம்ம தான் முதலிடத்துல இருக்கோம். தமிழ்நாடு அந்த அளவுக்கு பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இப்போ ஒட்டுமொத்தமாவே 100 நாள் வேலைக்குரிய பணம் ஒதுக்கீடு பண்ணல அரசு. அது நேரடியாக அவங்க வங்கி கணக்கு தான் அரசு, மத்திய ஒன்றிய அரசு வர வைக்கும். அது வைக்காம இருக்குது. அப்படிங்கும்போது அங்கங்கே கொஞ்சம் அந்த வேலை வாய்ப்பு கொடுக்கறது இப்போ தமிழ்நாடு அரசு நிதி மட்டும் கொடுத்து கொஞ்சம் வேலை செஞ்சுட்டு இருக்கிறதுனால அதுல கொஞ்சம் தொய்வு ஏற்பட்டிருக்குங்க. அது அவங்களுக்கும் தெரியும். அதுவும் எல்லாம் நம்ம ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஒன்றிய அரசு ஏழை எளிய மக்களுடைய வயிற்றுல அடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நம்மளும் வலியுறுத்திட்டு தான் இருக்கிறாரு முதலமைச்சர். ஒன்றிய அரசை வலியுறுத்திட்டு இருக்கிறார் அந்த ரூபாயை போட்டு தரணும்னு. அதனால மாற்றுத்திறனாளி கொஞ்சம் அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அதிக அளவு அட்டை போட்டுக்கிறது நம்ம தான். இன்னும் நம்ம போடக்கூடாதுன்னு சொல்லல. மாற்றுத்திறனாளிக்கு இன்னும் நிறைய பேர் அவங்க வேலை செய்யக்கூடிய நிலைக்கு வரும்போது நம்ம செய்யறதுக்கு ரெடியா தான் இருக்கோம். பட்டா கொடுக்க சொல்லியிருக்காரு. கலைஞர் கனவு இல்லம் முன்னுரிமை கொடுக்க சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு அந்த புற உலக சிந்தனையற்றவங்களுக்கு எல்லாம் அவங்க பெற்றோர்களுக்கு உதவி பண்றோம். 3 சக்கர வண்டி கேட்டவங்களுக்கு எல்லாம் கொடுங்கன்னு சொல்றாரு. இந்த மாதிரி எல்லாமே நம்ம அரசு அவங்களுக்கு தாராளமா செஞ்சுட்டு இருக்கு. எல்லாம் பாத்தீங்கன்னா முத இன்னைக்கு உள்ளாட்சியில நியமனம்ன்றது யாருமே செய்யாத தலைவர் சொல்லியிருக்காரு. இதுல எத்தனையோ பேருக்கு வாய்ப்பு கிடைக்க போகுது. கல்லு தானே, வாய்ப்பு கொடுத்துட்டோம்னா அப்புறம் அவங்க நார்மல்லே அவங்க வந்துருவாங்க இல்லையா? வரக்கூடிய வாய்ப்பு பெண்களுக்கு அது மாதிரி தான். ரிசர்வேஷன் கொண்டு இப்ப நார்மல்லே பெண்கள் வர்றாங்க. அதே மாதிரி ஒரு கல்ல ஒரு அஸ்திவாரத்தை எடுத்து வச்சிருக்காரு முதலமைச்சர். அதனால இவங்க நிச்சயமா இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இந்த ஒரு உதயத்தொகை உயர்த்தணும்ன்ற ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. நிச்சயம் அரசு அது மட்டும் இல்ல மேம், இந்த இப்போ 4 மணி நேரம் இருந்த அந்த பணி நேரத்தை 8 மணி நேரமா கூடுதல் பண்ணது எங்களுக்கு சிரமமா இருக்கு, அதனை ரத்து செய்யணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் வச்சிருக்காங்க. மேம், எல்லாமே ஒன்றிய அரசுடைய வழிகாட்டி முறைப்படிதாங்க நடக்குது. நாங்க பண்ணல. இப்போ இந்த மாற்றுத்திறனாளிகளுடைய முக்கிய பிரதிநிதிகளை சந்திச்சு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கா மேம்? கண்டிப்பா பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. கண்டிப்பா பேச்சுவார்த்தை நடத்துவோம். தமிழக அரசு சார்பா வேற என்ன நம்ம நடவடிக்கை இப்ப இதுல எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? அதாங்க நாங்க முதலமைச்சர் கவனத்துக்கு எடுத்து சென்று நாங்க அதுல உரிய நடவடிக்கை எடுப்போங்க. பேச்சுவார்த்தைன்றது நிச்சயமா பேசுவோம். இணைப்பில் பேசியமைக்காக நன்றி மேம். பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை கோயம்பேட்டில் மாற்றுத்திறனாளிகள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்களை வலுக்கட்டாயமாக காவல்துறையினர் கைது செய்து வருகிறார்கள். தற்போது நமது இணைப்பில் பேசிய அமைச்சர் இதற்கு உரிய தீர்வு எட்டப்படும் என்று அவர் உறுதியளித்திருக்கிறார்.